வீரபாகு விக்னேஸ்வரன் என்ற இயற்பெயரை கொண்ட கடற்கரும்புலி லெப்டினன்ட் கர்னல் நீதியப்பன் திருகோணமலை மாவட்டத்தை புறப்பிடமாக கொண்டவன். 1990ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இணைந்து தனது புரட்சி வாழ்வை அழகுபடுத்தினான். தேசிய விடுதலைக்கான பங்களிப்பில் நீதியப்பனின் கைகொடுப்பும் காத்திரமானது. பல களங்களில் தனது வீரமுத்திரையை பதித்தது இந்த விடுதலை நெருப்பு. இயல்பிலே கோபப்படும் சுபாவம் கொண்டவன் நீதியப்பன். இனத்தின் மேல் மேற்கொள்ளப்படும் ஆக்கிரமிப்பு மீதும் அதிகம் கோபப்பட்டான். அதன் பிரதிபலிப்புத்தான் இவனை உயிராயுதமாக்கியது. 1998ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் நாளன்று புடவைக்கட்டு கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படை உடனான மோதலில் இவனது கரும்புலி படகு தீப்பற்றி இலக்கை தகர்க்க முடியாத நிலையானது. அந்த குமுறல் இந்த உணர்வாயுதத்தை ஓர்மமடைய செய்தது. மீண்டும் ஒரு காத்திருப்போடு தயார் நிலையில் இருந்தான் நீதியப்பன். 1999ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் நாளன்று புல்மோட்டை கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையின் டோரா பீரங்கி படகு மீதான கரும்புலி தாக்குதலில் இந்த உயிராயுதம் கடலோடு கலந்தது.